அம்மாவென்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. என்னடா எப்பா பாசம் அப்படியே பொங்கிக்கின்னு வருது. அம்மா பழங்காடிக்கு போனோமா, அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு, பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் டேய் யாருக்கிட்ட கதை விடுற? இது எங்க இந்த குப்பியில பொறிக்கின்னு வந்துட்ட? என்னம்மா இப்படி பேசுற? நல்ல பழமா, ஃப்ரெஷ்ஷான பழம். நான் ஏமா உனக்கு குப்பியில பெருக்கி வந்து கொடுக்க போறேன்? நான் நம்பவே மாட்டேன்டா. நான் தூங்கிக்கின்னு இருக்கும் போது நான் செத்து போயிட்டேன்னு போட்டோ எடுத்து காசு வாங்கின பையன்தாடா நீ. அம்மா அதெல்லாம் பாயசு, அதை பத்தியா பேசி கிடப்ப. அது மாதிரி பாசமா புள்ள பழம் வாங்கிக்கிறேன். எனக்கு வானா உங்க ஒப்பம் உடச்ச கல்லிக்கே கொடு. எங்கிறாரு அந்த ஆளு? எப்பா உடச்சுக்கலப்பா. என்னடா இதாலிக்கிட்ட கூப்பிட்டேன்? எப்பா அம்மாவுக்கு உனக்கு பழம் வாங்கிக்கிறேன்பா. ஐ ஆப்பிள். அப்பா அம்மாவுக்கு ஆப்பிள் குடுத்துறேன், கொய்யா பழம் எடுத்துக்கோ. எனக்கு ஆப்பிள் தான் வேணும். அப்பா அம்மா வீக்னஸ் ஆகுது, ஆப்பிள் குடுத்துறேன். நீ தான் ஒச்சைக்கால் துண்டு நல்லா இருக்கிறியா, இந்த கொய்யா பழம் துண்ணு. எனக்கு ஆப்பிள் தான் வேணும். எனக்கு ஆப்பிள் கொடுக்க சொல்றேன். அந்த குப்பில இருந்து போயிருந்தோம் அந்த பழத்தை நீயே வாங்கிட்டு. குப்பு குப்புன்னு அசிங்கம் பண்ணாதம்மா, பாசமா வாங்கினதுமா பேசுற. நீ குறாம நான் சாப்பிடுறேன். உங்களாம் தர முடியாது, காசு புள்ள அதுக்கு எடுத்தாங்குது. கொய்யா பழம் வேணா துண்ணு. பாத்தியா லாஸ்ட்ல பணத்துக்காக தான் வந்துக்கிறியா நீ? அம்மா உனக்கு நீ காசு வந்திருக்குமா குடுமா. டேய் அதெல்லாம் செலவாயிடுச்சு போடா. அம்மா ஒரே புள்ள நானு, எனக்கு கொடுக்காம யாருக்குமா கொடுக்க போற? குடுமா. எனக்கு நீ பழம் கொடுத்தேன், நான் போய் நாடகம் பார்ப்பேன். பயா உள்ள ஒச்சைக்கால போய் துணுப்பா. ஒச்சைக்கல்ல காலி ஆயிடுச்சுடா. ஒச்சக்கால துண்ணு சொத்தியே அழிச்சாண்டா உங்க ஒப்பன். ஆமா நான் ரொம்ப நாளா கேட்கணும் தான். ஏன் இவருக்கு ஒச்சைக்காலன் பேர் வந்துட்ட? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அவங்க அம்மா வச்ச பேரு எச்சக்கல்ல. ஒச்சக்கால துண்ணு ஒச்சக்கல்லன்னு பேர் வந்துச்சு. எச்சக்கால நான் பேர் வச்சாங்க உனக்கு? எங்க அப்பா ஜோசியம் பார்க்க போகிறாரு, 7 வைக்க சொன்னாங்க, அதனால எச்சக்கல்லன்னு வச்சுட்டாரு. ஏன் 7 வேற பேர் ஏழை உங்க அப்பனுக்கு? எச்சக்காலன் தான் வைப்பானா? அப்படி வச்சா பணக்காரன் ஆயிடுவாங்கன்னு வச்சாங்க. நீ தான் ஒச்சக்கால துண்ணு கடங்காரனா செத்தான உங்க ஒப்பன். ஆயிடுச்சு பேசுற. ஆப்பிள் வாங்கி கொடு. டேய் அத்த குடுத்த தோலியாண்டா, இல்லன்னா கட்டினே இருப்பான் அவன். அப்பா எச்சக்காலப்பா சாப்பிடுறியாத்தா? என்னடா நீ எச்சக்கல்லன்ற? ஒப்பா ராசியா வச்ச பேராச்சா, இனிமேட்டாவது பணக்காரன் அவரே பாக்கலாம். ஆப்பிள் கொடு. என்ன ஒரு வாசனை வருது? குப்பையில இருந்து எடுத்த ரோஸ் வாசனை வரும். அம்மா எப்ப பார்த்தாலும் குப்பை குப்பை நீங்கிற, அதெல்லாம் இல்லம்மா. உங்க ஒப்பனுக்கு தான் நாட்டம் வருதாம. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்படியே வாயில வச்ச மாதிரி வச்சுக்கல, அது கழுவி தான் தூணா என்ன? எப்பவுமே மரத்துல அறுத்து சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்புக்கு நல்லது. மரத்துல இருந்து அறுத்து சாப்பிட்டா நல்லது. அது அறுத்து எங்கெங்கயோ போய் குப்பிக்கு போய் காவாயில உயிந்து கீழே உயிந்து உன் கைக்கு வந்தா கை பார்த்து சாப்பிடுவியா? அதெல்லாம் யாரா பாத்துருப்பாங்க. பல்லே இல்ல எப்படி தூண்டுறான் பாரு எச்சக்கல்ல. ஏய் எச்சக்கல்லன்னு சொல்லாது, ஒச்சக்கல்லன்னு சொல்லு. என்னப்பா வசதி ஆயிட்ட போலுக்கு ஆப்பிள் எல்லாம் தூண்டுறீங்க? பையன் வாங்கி வந்து கொடுத்தான். யார் பண்ணியா? முடியில இருந்து மூஞ்சி வரைக்கும் ஒரே கலர் இருக்குது. எச்சக்கலையோட ஃப்ரெண்டு தான். டையஸ்டியா? சரியா, ஒரு ஆப்பிள் தூண்டுறதுல என்ன வசதி ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க? எப்பா ஆப்பிள் எல்லாம் பணக்காரங்க தான் துண்ணுவாங்க. டேய் சுந்தரமா நீ என்னடா அடையாளமே தெரியலையே. டை அடிச்சிட முடியுமா? சோக்காகற டை அடிச்சா தோகரம் பாரு, ஒண்ணுமே இல்ல தலையில எச்சக்கல்லுக்கு. ஏய் நான் மத்தவங்க முன்னாடி என்ன கலாச்சிருங்கிற நீ? டேய் சுந்தரம் யாரு? நம்ம கூட படிச்ச பையன் தானே. அப்போ ஏன்னா எங்க அப்பாவோட வரலாறே உனக்கு தெரியும். எப்படி நான் எங்க அப்பா சொன்னா? ஸ்கூல்ல எல்லாம் நாங்க எச்சக்கலை இருந்தப்ப அவனை கூப்பிடுவோம். அதான் தெரியுமா, அவங்க அப்பா தான் வச்சுக்கலன்னு ஜோசியம் பார்த்து வச்சேராம. நானு முனிமா எச்சக்கலை எல்லாரும் ஒன்னாதான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியா, இவங்களுக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சு? முனிமா நாங்க படிக்கும் போது குமார்னு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. டேய் அதெல்லாம் சொல்லாத போடா. இருமா சொல்லிட்டான், நீ சொன்னா. அதுதான்ப்பா முனியம்மாவை குமார் லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான். அடங்கோயால அப்படியா பண்ணிட்டான்? சரி இந்த ஆளு எப்படி மாட்டினாரா? இது குமார் விட்டுட்டு போயிட்டான்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அது ஆயுதம் விட்டான், இவர் எப்படி மாட்டினாரு அதை சொல்லு. இவன் போய் ஏன் முனியமா அழுதுகிட்டு இருக்கா என்னாச்சுன்னு இவன் கேட்டான். அப்போ நல்ல புத்தில இருந்து எங்க அப்பனுக்கு உன்னுக்கு இந்த பக்கம் பாக்குறானா போயிடுச்சு. அவன் எச்சக்கலை அப்பத்துல இருந்தே அப்படித்தான்ப்பா. சரி அது இருக்கட்டும், அப்புறம் நந்தத்தை சொல்லு. இது என்ன சொல்லிச்சு? குமார் என்னை ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான்பான்னு சொல்லிச்சு. அப்புறம் கோவம் வந்து எங்க அப்பா ஸ்ட்ரெயிட்டா போய் அவன் அடிச்சானா? ஆஹா மதியம் சாப்பிடறதுக்கு என்ன எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டான். இவ்வளவு பெரிய பிரச்சனை, மத்தியானம் சாப்பாடுக்குன்னா அதை கேட்டு பிச்சைக்கார பையன். கேளு கதைய, இன்னும் முடியல. நீ கடகான்னு சொல்லி ஏன் அழிக்கிற? அப்புறம் என்ன ஆச்சு? சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரல, ஸ்கூல் சாப்பாடு வாங்கிக்கலாம்னு நார்த்தங்காய் ஊறுகாய் மட்டும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிச்சு. நார்த்தங்காய் ஊறுகாவா? சரி அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, நார்த்தங்காய் ஊறுகாய் நீ கொடு, ஒண்ணு நான் கட்டிக்கிறேன்னு இவன் கட்டிக்கிட்டான். நார்த்தங்காய் ஊறுகாய் கட்டிக்கினா எப்படியா போட்டான் பாரியா? முக்கியமான விஷயத்த நான் இன்னும் சொல்லவே இல்லையே, அதை சொன்ன சாக்காயிடுவேன். வேற என்ன முக்கியமான விஷயம்? இவன் உங்க அப்பா இல்ல, அந்த குமார் தான் உங்க அப்பன்.
ஐயோ இவன் உண்மையான எச்சுக்கல தான். நான் எச்சுக்கல ஒரு நார்த்துக்கா ஊருக்கா கடை இப்படி பண்ணுவேன். எங்க அப்பா எங்கிறான் குமாரு பழைய கதையெல்லாம் ஏம்ப கலரி விட்ட. களரி விட்டியா? இவ்வளவு நாள் இவனை எங்க அப்பன்னு சொல்லியிருந்தேன். ஆப்பிள் வர குத்துட்டேன். ஐயோ டேய் அப்பா எங்கடா இருக்கிற குமாரு? எப்பா தலைவேலியை தீர்த்துட்டடா எப்பா. ஏன் முனியம்மா திட்டுவான் பார்த்தா இப்படி சொல்லிட்ட? சரி எனக்கு வேலை இருக்கு. முனியம்மா கொஞ்சம் தோன்றியா? டே, மூஞ்ச பாரு அவனுக்கு எச்ச கல்லிக்கு. ஒச்சக்கலைன்னு சொல்லணும், எச்சக்கலைன்னு சொல்லக்கூடாது.